அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைய நாள், அதாவது பிப்ரவரி மாதத்தின் 11ஆம் தேதி, தை மாதத்தின் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இந்த ஆண்டிற்குண்டான தைப்பூச திருவிழாவானது வருது இல்லைங்களா. முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய கிழமைன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமையை சொல்லுவோம். அந்த செவ்வாய்க்கிழமையிலேயே இந்த முறை நமக்கு தைப்பூசம் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும், ஒரு நாள் மட்டும் விரதம் எப்படி இருந்து வழிபாடு செய்யணும், விரதம் இருக்காதவங்க எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், நிலைவாசல் பூஜை எந்த மாதிரி செய்யணும், வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறை, அந்த நாளில் சொல்ல வேண்டிய பதிகம் மந்திரம், இது குறித்து ஒரு பதிவு நேற்று இரவே போட்டிருந்தேங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவசியம் இந்த நாளை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக அதில் ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து சொல்லியிருப்பேன். அதையுமே நீங்கள் பார்த்து அந்த மாதிரி ஏற்றும்போது உங்களுடைய எப்பேற்பட்ட விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைய நாளானது பிப்ரவரி மாதத்தின் 10ஆம் தேதி, தை மாதத்தின் 28ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் உரிய பிரதோஷமானது இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சனி பிரதோஷம் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி கொண்ட 10-10 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பிப்ரவரி மாதத்தின் 10ஆம் தேதி, அடுத்ததாக இது தை மாதத்தின் 28ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது 10. அப்போ 1010 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால 10 அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அந்த 10 அரிசியை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம பயன்படுத்தும் போது பரம ஏழையும் பணக்காரங்களாகலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கையும் இது முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பலனடையுங்க. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பிரதோஷமானது வளர்பிறை பிரதோஷமாக இருக்கிறது நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் தும்பைப்பூ மற்றும் ஊமத்தைப்பூ வாங்கிட்டு போங்க. அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு போய் கொடுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இது மூலமாக நமக்கு திருமண தடை நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். நீண்ட நாளாக நடக்காத ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். கோவிலுக்கு போக வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் இதை செய்யுங்க. வீட்டிலே வழிபாடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாலை பிரதோஷ வேலையான 4:30 6 மணிக்கிடையே உள்ள நேரத்தில் சிவபெருமான் லிங்க ஸ்வரூபமாக வழிபாடு செஞ்சிங்கன்னா நீங்களே வீட்டில் பால் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், திருமஞ்சன அபிஷேகம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க, திருநீர் கொண்டு பட்டை போட்டுக்கோங்க. வில்வ இலை கிடச்சிச்சின்னா ஒன்றாவது நீங்கள் சிவபெருமான் படத்துக்கு சூட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை நீங்கள் வைங்க. சிவப்பு நிற செம்பருத்தி தாராளமாக வைக்கலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு ஓம் சோமேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனாலையும் சோமவார பிரதோஷமாகவும் இருக்கிறதுனாலையும் இந்த மந்திரம் ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும். அதனால் இதை எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த நாளில் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம், நீங்கள் சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்தையே கூட இந்த மாதிரி நீங்கள் ஏற்றும்போது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அந்த தட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சங்குப்பூ வைங்க. அதுவும் வெண்மை நிற சங்குப்பூ கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சிவபெருமானுக்கு சங்குப்பூ கொண்டு அர்ச்சனை செய்கிறது, அலங்காரம் செய்கிறதெல்லாம் கோடான கோடி புண்ணியத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். வெண்மை நிறம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் அது கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு பூ கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும், அதை நீங்கள் வச்சுருங்க. நடுவில் ஒரு அகல் விளக்கு வைங்க. அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக
ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கலாம். அதன் பிறகு நான் சொன்ன அந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நல்ல சிறப்பான பலன் வந்து கொடுக்கும். சரி, இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. அதாவது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை, பிறப்பிறப்பு தீட்டெல்லாம் இல்லை, வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடல அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்லா விதமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். பூஜை அறையில் அமர்ந்து செய்கிறவங்க நான் மேலே சொன்ன ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சுட்டு கூடவே இந்த பரிகாரத்தையும் வந்து நீங்கள் மாலை நேரத்தில் செஞ்சிடலாம். பூஜை அறைக்கு செல்ல முடியாதவங்க ஹால்லேயே உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி எந்த சூழ்நிலையில் இருக்கிற பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோரிக்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கு தான். அதாவது பணம் அப்படிங்கிறவங்க பண தேவைக்காக செய்யலாம். இப்போ குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, திருமண தடை நீங்கணும், சொந்த வீடு அமையணும், மனம் நிம்மதி அடையணும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், சொந்த வீடு அமையணும், இன்னும் இது போல் ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்கும் இல்லையா, அப்போ கடன் பிரச்சனை தீரணும், இந்த மாதிரிலாம் எதுவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விருப்பங்களையும் வேண்டுதலையும் வந்துட்டு நிறைவேற்றக்கூடிய சக்தி வந்து இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். செய்வதற்கு பெஸ்ட்டான நேரம்னு பார்க்கும்போது இன்று நீங்கள் மாலை 4:30 6 மணிக்கிடையே உள்ள பிரதோஷ காலத்தில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா இரவு 8 to 9 மணி சந்திரஹோரையிலையும் செய்யலாம். நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. இந்த டம்ளர் வந்து கண்ணாடியாக இருக்கலாம், பீங்கானாக இருக்கலாம், மண் பாத்திரம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு வில்வ இலை வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த வில்வ இலை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு விருட்சமாக வந்து கருதப்படுது. மேலும் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு இலை அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை எங்ககிட்ட வில்வ இலை கிடைக்காது, நாங்கள் கோவிலுக்கு போகிற சூழ்நிலையிலே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் துளசி இலை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொன்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. அடுத்தது உங்கள் முன்னாடி இந்த டம்ளர் தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த வில்வ இலையோ அல்லது துளசி இலையோ வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வாய்ப்பகுதியை அந்த இலைக்கிட்ட கொண்டு போயிட்டு என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த இலைக்கு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து பணம் வந்து சேரணும், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து அமையணும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கணும் அப்படின்ட்டு என்ன கோரிக்கையோ அதை வந்துட்டு நீங்கள் அந்த இலைக்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இப்போ முதுகு தண்டை நேராக வச்சுட்டு அந்த கோரிக்கையை நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லைனா நான் எப்பவும் சொல்லுவேன்னு இல்லையா, வாழ்க்கையவே மாற்றக்கூடிய மேஜிக்கான மந்திரம் சிவசம்போ, இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஜஸ்ட்டு கற்பனை மட்டும் பண்ணினீங்க அப்படின்னாவே போதும். அதன் பிறகு இந்த வில்வ இலை இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு இந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் போடணும். எப்படி போடணும் அப்படின்னா, முதல்ல இந்த வில்வ இலையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பேனா மாதிரி பிடிச்சிட்டு இந்த தண்ணீரில் ஓம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. தண்ணீரில் எழுதுறது ஒன்றும் தெரியாது தான், இருந்தாலும் நம்ம இந்த வில்வ இலை கொண்டு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த தண்ணீரில் வந்துட்டு நம்ம எழுதணும். தண்ணீருங்கிறது நம்ம சொல்கிறத உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள்னு சொல்லலாம். மேலும் சந்திரனுக்கு உரிய பொருளை பார்க்கும்போது இந்த நீரையும் வந்து சொல்லலாம். ஆனால் நம்ம ஓம்னு சொல்லி எழுதிக்கணும். அதன் பிறகு இந்த இலையை அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 2 உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணீரை வச்சுட்டு உங்கள் கோரிக்கை முன்ன நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ண சொன்னேன் இல்லையா, அதே கற்பனையோட இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. இந்த வில்வ இலை இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மாத்திரை மாதிரி நினச்சிட்டு நல்லா மென்னுட்டு அதோடு சேர்த்து இந்த தண்ணியும் வந்து குடிச்சிருங்க. இந்த வில்வ இலை உங்களுடைய உடம்புக்குள்ளே போச்சுன்னாவே நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் உடல்லையும் மனதிலையும் வந்துட்டு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு மாறும் அப்படின்னே சொல்லலாம். வில்வ இலை கிடைக்காதவங்க துளசி இலையாவது நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு இந்த தண்ணீரை வந்து குடிங்க. இப்போ நீங்கள் உங்கள் கணவர் 2 பேரும் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னா 2 பேரும் தனித்தனியாக டம்ளரில் தண்ணீர் வச்சுட்டு தனித்தனி இலையை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.